நம்ம தமிழ் காப்பியங்கள், நம்ம இந்து மத கடவுள்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோவில்கள் எல்லாமே வந்து புத்த மதத்துக்கும் ஜெயின மதத்துக்கும் உரியது. இதை நான் சொல்லலை, நம்ம தமிழ்நாட்டில் வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு சில பேர் வந்து இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. முக்கியமாக மன்னார் மன்னன் அப்படின்றவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கிற 90% கோவில்கள் வந்து புத்த மதத்துக்குரிய கோவில்கள், அதை நம்ம அவங்களுக்கு திருப்பி தந்துட்டு நம்ம எங்கேயாவது போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முற்றிலுமே வந்து ஒரு தவறான ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா நம்ம கேளுங்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த பாரத தேசம் முழுக்கவே பல இடங்கள் பல ஊர்கள் வந்து கடவுளுடைய பெயராலையும் கடவுள் நிகழ்த்திய நிகழ்வின் காரண பெயராலையும் தான் அமைந்திருக்கு. உதாரணமாக நம்ம சென்னை எடுத்துக்கலாம். சென்னையிலே திருவொற்றியூர் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கான பெயர் எதனால் வந்தது? பிரளய காலத்தில் சிவபெருமான் அந்த இடத்த வந்து இருக்கிற நீரெல்லாம் ஒற்றி எடுத்து அந்த இடத்த வந்து உருவாக்குறதுனால அந்த ஊருக்கு திருவொற்றியூர் அப்படின்ற பேர். அப்படியே வந்தால் திருவான்மியூர் அப்படின்ற இடம். திருவான்மியூர் எதனால் பெயர் காரணம்? வான்மீக முனிவர் ராமாயணம் எழுதினார், அவர் அங்கே ஆசிரமம் அமைத்து சிவபெருமானை வழிபட்ட இடம். அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து திருவான்மியூர் அப்படின்னு பேர். இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பல இடங்களில். ஆனால் இந்த மன்னர் மன்னன் அப்படின்ற சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களும் வந்து புத்த மதத்தவங்க கட்டினாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி தந்தது புத்த மதத்தவங்க ஜெயின மதத்தவங்க, சோறு போட்டது புத்த மதத்தவங்க அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு வரலாற்றை வந்து சொல்கிறது. மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி தப்பாக சொல்லி அவங்கள வந்து தப்பான திசையில் வழி நடத்தக்கூடாது. மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாவே, வரலாறு கொஞ்சம் படித்து பார்த்தாவே நம்மளுக்கே புரிய வரும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதை கேட்டுட்டு அப்படியே நம்பாதீங்க. நம்மளுக்குன்னு எண்ணங்கள் இருக்குது, எது சரியானதுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்களே. நன்றி, வணக்கம்.